ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 5 மாதங்களை முடித்து 6ஆம் மாதத்திலே தேவன் நம்மை பிரவேசிக்க செய்த அவருடைய கிருபைக்காக, இரக்கத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தர் இந்த 5 மாதங்களாக நம்மை அதிசயமாய் அவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஒரு வருஷத்தினுடைய நடுவிலே நாம் வந்திருக்கிறோம். ஆபகுக் 3:2 சொல்லப்பட்டிருக்கிறபடி வருஷங்களின் நடுவிலே அவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் நமக்கு வாக்கு தந்து நம்மை அதிசயமாய் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி கொண்டு வந்த தேவனுக்கு நன்றி என்று சொல்லி இந்த மாதத்தின் துவக்கத்திலே நாம் அவரை துதிப்போமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்திற்காக நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது தேவன் எனக்கு காண்பித்த வார்த்தை தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசின் ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இந்த மாதத்திலே தேவன் நமக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிட்டு நம்முடைய காரியங்களை ஜெயமாய் அவர் முடித்து தருகிற ஒரு மாதமாய் இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு ஆரம்பித்து கொடுத்திருக்கிறபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய ஆண்டவர் ஏற்கனவே சிலுவையின் மேலே வெற்றி சிறந்து நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் ஜெயத்தை தருகிறார். இந்த தானியேல் பாபிலோன் தேசத்திலே அவன் அடிமைப்பட்டிருக்கிறான். அடிமை என்றால் இவனுடைய இஷ்டமாக சுய விருப்பத்தின்படி எதையுமே செய்ய முடியாது. மாறாக எஜமான் எவ்வளவு கீழ்த்தரமாக நடத்தினாலும் வாயை திறவாதபடிக்கு எஜமானின் சித்தத்தை மாத்திரமே நிறைவேற்ற வேண்டும். தானியேலோ மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் ராஜாவாகிய பாபிலோனின் அரசனாகிய நேபுகாத் நேச்சார் இவனை அடிமைப்படுத்தி கொண்டு போய் இருக்கிறான். ஆளுகைகள் மாறுகிறது. ஒவ்வொரு ஆட்சியாக கோரேஸ் வருகிறான், தரியு வருகிறான். எல்லாருடைய ஆட்சி காலத்திலும் தானியேல் அடிமையாக அல்ல, அவன் அதிபதியாகவே இருக்கிறான். அவனுடைய காரியம், அவன் வாழ்க்கையிலே எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், சத்ருக்கள் வந்தாலும் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீதிமொழிகள் 21:31 சொல்லுகிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி. ஆம், ஜெயத்தை தருகிறவர் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் ஜெயத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க பண்ணுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு சத்ரு போராடி கொண்டிருக்கிறான். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் நம்முடைய கரத்திலே வராதபடிக்கு பல போராட்டங்களை சத்ரு கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். அவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மாதத்திலே தேவன் நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொடுத்து ஆண்டவர் எல்லா கொந்தளிப்புகளை அடக்கி அதட்டி நமக்கு ஜெயத்தை தருவார். நாம் ஜெயத்தை சுதந்தரிப்போம் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த மாதம் நம்மை மூழ்கடிக்க போகிற காரியங்களிலிருந்து நாம் வெளியே வருகிற மாதம். இந்த மாதம் ஒரு பெரிய வெற்றியை நாம் சுதந்தரிக்கிற ஒரு மாதம். இத்தனை நாட்கள் ஜெபித்த காரியங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கிற மாதம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். நம்முடைய காரியத்திலே ஜெயத்தை நாம் சுதந்தரிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தானியேல் தன்னுடைய காரியத்திலே ஜெயத்தை சுதந்தரித்தான். நம்முடைய வாழ்க்கையிலே தானியேலின் பிரச்சனை வேறு, நம்முடைய பிரச்சனைகள் வேறு. நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய காரியங்களிலே ஒரு ஜெயம் நமக்கு வேண்டும். இந்த நாளிலும் தானியேலின் வாழ்க்கையிலிருந்து நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு எப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் தானியேலினுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேலின் வாழ்க்கை ஜெபத்தினாலே ஒரு நிறைந்த வாழ்க்கையாய் இருந்தது. இந்த தானியேல் இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான்.
அவனுக்கு ஆளுகைகள் இருந்தது, அவனுக்கு பொறுப்புகள் இருந்தது, அதிகப்படியான வேலை பலுக்கள் இருந்தது. அந்த மத்தியிலேயும் அவன் ஜெபிக்கிறவனாய் அவன் காணப்பட்டான். எப்படி ஜெபித்தான்? இடைவிடாமல் ஜெபித்தான். 1 தெசலோனிக்கேயர் 5:17 கூறுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். லூக்கா 18:7 சொல்லுகிறது, சோர்ந்து போகாதபடிக்கு ஜெபிக்கிறவர்களுக்கு அவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்கிற ஒரு தேவன். ஆண்டவர் சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள் என்று சொல்லி அவருக்கு நமக்கு ஆலோசனைகளை சொல்லுகிறார். உன்னத பாட்டு 3 நாளிலே நேசரை சூலமெத்தி விடாமல் பற்றி கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவரை விடவே கூடாது. நம்முடைய காரியங்களை கேட்டுவிட்டு அப்படியே விட்டு விடாதபடிக்கு அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் தொடர்ந்து நாம் போராட வேண்டும். ஏசாயா 62:7 வாசிக்கிறோம், அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அவரை அமர்ந்திருக்க விடக்கூடாது. நம் காரியம் ஜெயமாய் மாற வேண்டும். ஏதோ பிரச்சனையின் நேரத்திலே, போராட்டத்தின் நேரத்திலே மாத்திரம் நாம் ஆண்டவரிடத்திலே செல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளும் வழக்கத்தின்படி தொடர்ந்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு நமக்கு ஆண்டவர் ஜெயத்தை தந்தருளுவார். வேதத்திலே ஒரு மனிதனுடைய ஜெபம் என்னை ஆச்சரியப்படுத்தியது. எலிசாவினுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34-35 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சூனேமியாளினுடைய மகன் வியாதிப்படுகிறான். எலிசா முதலாவது கேயாசியை அனுப்பி, நீ போய் தடியை அந்த பிள்ளையினுடைய முகத்திலே வை என்று சொல்லுகிறான். அவன் போகும்போது தடியை வைக்கிறான். ஆனால் ஒரு சத்தமும் இல்லை, ஒரு உணர்ச்சியும் இல்லை. அவன் திரும்பி வந்து விடுகிறான். எலிசா அந்த வீட்டிற்குள் பிரவேசித்த பொழுது அந்த பிள்ளை செத்து கிடந்தது. அப்பவும் சத்தம் இல்லை, உணர்ச்சியும் இல்லை, மூச்சும் இல்லை. ஆனால் எலிசா என்ன செய்தான்? அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். ஆனால் அவன் வேண்டுதலுக்கு பதில் வரவில்லை. அவன் விட்டு விடவில்லை. நீங்கள் 34வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அவன் கிட்டே போனான். அந்த பிள்ளையின் மேலே அவன் படுத்தான். அவன் திரும்பி அவன் என்ன செய்யறான்னா வரான், போறான். அந்த பிள்ளை எழுந்திருக்கிற வரைக்கும் அவன் விடவே இல்லை. இதை போல தான் நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் கேயாசியின் ஜெபத்தை போல இருக்கிறதா, அல்லது எலிசாவின் ஜெபத்தை போல இருக்கிறதா? காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிறவரை, உன் காரியம் ஜெயமாகிற வரைக்கும் இடைவிடாமல் தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த மாதத்திலே கர்த்தர் ஒரு ஜெயத்தை நமக்கு கட்டளையிடுவார். 2வதாக, தானியேலின் காரியம் ஜெயமாய் இருக்க காரணம், இத்தனை அரசர்களுடைய ஆட்சியிலும் அவன் வெற்றி பெற காரணம், தானியேல் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். அவன் மேலே ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க யாராலும் முடியவில்லை. சுமத்துவதற்கு யாதொரு குற்றமும் காணப்படவில்லை. எத்தனை அருமையான வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவன் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். அவன் மேலே குற்றம் சுமத்துவதற்கு ஜனங்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு குற்றமும் இல்லாதபடிக்கு அவன் தன்னை காத்து கொண்டான். நாம் சத்துருக்களை ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். பரிசுத்தம் இல்லாதபடிக்கு நாம் செய்கிற காரியங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்பதற்கு நமக்கு பலனை கொடுக்கவே கொடுக்காது. யோசுவா 7வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சிறிய கூட்டத்தாருக்கு முன்பதாக முறிந்தோடி போனார்கள். எரிகோவை ஜெயித்தவர்களாலே ஆயி பட்டணத்தை ஜெயிக்க முடியவில்லை. காரணம், அங்கே ஆகானினுடைய பாவம் ஒரு பெரிய தோல்வியை அவர்களுக்கு கொண்டு வந்தது. இன்றைக்கு நம்முடைய காரியங்களை ஆராய்ந்து பாருங்கள். பாவத்தை வைத்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறோமா? உண்மையற்ற தன்மைகளை செய்து கொண்டு நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோமா? அல்லது பரிசுத்தத்திற்கு விரோதமான காரியங்களை செய்துவிட்டு கர்த்தர் என்னுடைய ஜெபத்திற்கு இன்னும் பதில் கொடுக்கவில்லை, இன்னும் அவர் ஜெயத்தை தரவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறோமா? இன்றைய காலை வேளையிலே ஆராய்ந்து பாருங்கள். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. காரணம், அவன் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டது மாத்திரமல்ல, குற்றமற்ற உண்மையான ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான். நீங்கள் தானியேல் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அடிமையாய் போன தானியேலுக்கு காணிக்கைகளை செலுத்தும்படி ராஜா கட்டளையிட்டான். 48வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால்
தானியேலை ராஜா பெரியவனாக்கினான். 49வது வசனத்திலே அவனுக்கு ஒரு சிறந்த இடத்தை கொடுத்து கொலு மண்டபத்திலே உட்கார வைத்தான். தானியேல் 5:29 வாசிப்பீர்கள் என்றால் பெல்ஷாத்சார் அவனை உயர்த்தினான். தானியேல் 6:26 வாசித்தால் தரியு தானியேலின் தெய்வத்தை வணங்கும்படி அவன் கட்டளையிட்டான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, தானியேலின் காரியம் ஜெயமாய் விளங்க அவனுடைய உண்மையுள்ள வாழ்க்கை காரணமாயிருந்தது. மூன்றாவதாக தானியேல் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் தானியேலை குறித்து ஒரு வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது. பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள்ளே இருக்கிறது. தானியேல் 1:17 தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாய் மாற்றினார். தானியேலின் வாழ்க்கை ஆவியினாலே நிறைந்த ஒரு வாழ்க்கை, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி. அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை அவன் பெற்றிருந்ததினாலே அவனுடைய வாழ்க்கையிலே அவனை தோற்கடிக்க யாராலேயும் முடியவில்லை. அவனுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. இன்றைக்கு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் கடைசி காலத்திலே ஆவியானவருடைய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே ஆவியை பெற்ற நாம் தோற்று போகக்கூடாது. அப்படி தோற்று போவோம் என்று சொன்னால் நம்மிடத்திலே உண்மை கேடுகளும் பரிசுத்த குறைவுகளும் இருக்கிறது என்பது உண்மை. நாம் ஆவியில நிறைந்து ஒரு ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை, பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் ஆவியானவர் நம்மை உயர்த்தி கொண்டே போவார். அவர் நம்மை ஜெயிக்க வைப்பார். சிம்சோனின் மேலே ஆவியானவர் இறங்கின பொழுது அவன் சிங்கத்தை கிழித்து போட்டான். ஆனால் அதே சிம்சோனை விட்டு ஆவியானவர் விலகின பொழுது பெலிஸ்தர் வந்து விட்டார்கள் என்று சொன்ன பொழுது ஒரு கயிறை கூட அவனாலே அறுக்க முடியவில்லை. காரணம் அவனுடைய மகாபலம் ஆவியானவர்களே இருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் பெற்ற அபிஷேகம் எந்த அளவிலே இருக்கிறது? அபிஷேகத்தை இழந்து போயிருக்கிறீர்களோ அல்லது அபிஷேகத்தை தக்க வைத்து கொண்டிருக்கிறீர்களோ? ஆவியிலே நிறைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ளாக இருக்கும் என்றால் உங்கள் காரியம் ஜெயமாய் மாறிக்கொண்டே இருக்கும். எந்த விதத்திலும் நீங்கள் தோற்று போகவே மாட்டீர்கள். அடுத்ததாக தானியேலின் காரியம் ஜெயமாய் மாற இன்னொரு காரணமும் இருக்கிறது. தானியேல் 1:8 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அவன் தன் இருதயத்திலே தானே தீர்மானம் பண்ணி கொண்டான். ஒரு பிரதிஷ்டையின் வாழ்க்கைக்கு அவன் தன்னைத்தானே அர்ப்பணித்தான். யாரும் அவனிடத்திலே சொல்லவில்லை, நீ ராஜாவின் போஜனத்தை புசிக்க கூடாது, நீ இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ வேண்டும் என்று சொல்லி அரண்மனையும் சட்டதிட்டங்களும் அவனுக்கு சொல்லி இருந்தாலும் அவன் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணிக்காதபடிக்கு தன்னைத்தானே அவன் தீர்மானம் பண்ணி கொண்டான். இதனுடைய விளைவு என்ன? அவன் தேசத்திலே உயர்த்தப்பட்டான். யாருக்குமே கிடைக்காத ஒரு விசேஷித்த ஆவி, யாருக்குமே கிடைக்காத மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிற தன்மை, வரங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஒருவேளை இன்றைக்கு பிரதிஷ்டை என்று சொல்லும் பொழுது இப்படித்தான் வாழ வேண்டுமா, இப்படித்தான் செய்ய வேண்டுமா, ஏன் இப்படி இல்லாவிட்டால் கர்த்தர் அடித்து போடு விடுவாரா, நம் ஜெபங்களை கேட்க மாட்டாரா என்று சொல்லி பல கேள்விகளை நாம் நமக்குள்ளே கேட்டுக்கொள்ளே இருக்கிறோம். ஆனால் பிரதிஷ்டையில இருக்கிற ஒரு மனுஷனுக்கும், நேர்ந்து கொண்ட ஒரு மனுஷனுக்கும், அர்ப்பணித்த ஒரு மனுஷனுக்கும், அர்ப்பணிக்காத ஒரு மனுஷனுக்கும் தேவன் வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். ஒரு மனுஷன் தன்னைத்தானே அர்ப்பணித்து கொண்டு தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ தீர்மானிக்கும் பொழுது, அதற்கென்று அவன் சில காரியங்களை விட்டுவிடும் பொழுது, தன்னுடைய சுக போகங்களை விட்டுவிட தீர்மானிக்கும் பொழுது ஆண்டவர் அதை கனப்படுத்துகிறார். கனப்படுத்துகிறது மாத்திரமல்ல, அந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய உயர்வை, பிரதிஷ்டையிலே இல்லாத மனுஷனை காட்டிலும் அவனுடைய ஆசீர்வாதங்களும் அவனுடைய உயர்வுகளும் கர்த்தர் பெரிதாய் வைத்திருக்கிறார். பெரிதான வரங்களை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். பாபிலோனிலே எத்தனையோ நபர்களை அவர்கள் அடிமைகளாக கொண்டு போனார்கள். எஸ்ரா, நெஹேமியா, யோசுவா என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அநேகரை கர்த்தர் கொண்டு போனார். ஆனால் எல்லாரை காட்டிலும் தானியேல் உயர்த்தப்பட்டான். ஏனென்றால் தானியேலுக்கு வருங்காலத்தை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துறது மாத்திரமல்ல, அவனுக்கு சொல்லுகிறார், நீ போய் இளைப்பாறை கொண்டிரு, முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு நீ எழுந்திருப்பாய் என்று சொல்லி அவனுடைய இளைப்பாறுதலின் நாட்கள், அவன் சுதந்திரிக்க போகிற சுதந்திரத்தை குறித்தும் கர்த்தர் அவனுக்கு சொல்லி, இது மாதிரி யாருக்குமே தேவன் வேதத்தில் சொல்லி கொடுக்கவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியமானவர்களே, உன்னுடைய பிரதிஷ்டையை
உலகம் அற்பமாய் எண்ணலாம். உன்னுடைய பிரதிஷ்டையை குறித்து உலகத்திலே விமர்சனங்கள் வரலாம். ஏன் ஆவிக்குரிய வட்டாரத்திலே சபையிலே கூட சுற்றுப்புறத்தில் இருக்கிறவர்கள் கூட உன்னை குறித்து கேள்வி கேட்கலாம். ஆனால் கலங்காதிருங்கள். எந்தெந்த காரியத்தை நீ தேவனுக்கென்று விட்டு விடுகிறாயோ, எந்தெந்த காரியத்திலே தேவனுக்காக அர்ப்பணித்து தனித்திருக்கிறாயோ, அந்த காரியத்தை எல்லாம் பார்க்கிற தேவன் உன் பிரதிஷ்டையை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிடுவார். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் எல்லாம் ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் 2 நாளாகமம் 22:12 நிற்க பலனில்லை என்று சொல்லி யோசபாத் ஜெபிக்கிறான். ஆனால் எந்த ஒரு கஷ்டமும் நஷ்டமும் இல்லாதபடிக்கு தேவன் அவனுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியான ஒரு ஜெப ஜீவியம், குற்றமற்றதான ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஆவியில நிறைந்திருக்கிற ஒரு தன்மை, ஒரு பிரதிஷ்டைக்குள்ளாக அர்ப்பணித்த காரியங்கள் காணப்படும் என்றால் எந்த ஆட்சி வந்தாலும் நம் காரியம் ஜெயமாய் இருக்கும். யார் எதிர்த்து நின்றாலும் நம்முடைய தலை உயர்த்தப்பட்டிருக்கும். எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும் சிங்ககிபீரே போடப்பட்டாலும் கூட அதையும் முறியடித்து தேவன் நம்மை வெளியே கொண்டு வந்து நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட ஜெயத்தை இந்த மாதத்திலே நமக்கு தரப்போகிறார்? நீங்கள் நியாயாதிபதிகள் 11:36 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுகிற ஒரு ஜெயம். நம்மை சுற்றி ஏராளமான சத்துருக்கள் இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கீழே தள்ளும்படியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். பலவித சூழ்ச்சிகளையும் சந்திரங்களையும் செய்து நாம் முன்னேற விட முடியாதபடி தடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த மாதத்தின் ஆரம்பத்திலே தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு ஜெயத்தை தருவேன். அது எப்படிப்பட்ட ஜெயம்? சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுகிற ஒரு ஜெயமாக இருக்கும். நீங்கள் 2 நாளாகமம் 20:27 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் யோசபாத் பெலன் இல்லை என்று சொல்லி அவன் ஜெபித்தான். ஆனால் அங்கே தேவன் சத்துருக்களின் பேரிலே அவனை களி கூற பண்ணினார். ஒரு நாளிலே பெலன் இல்லை என்று ஜெபித்தான். ஆனால் அந்த ஜெபத்தினுடைய முடிவிற்கு பின்பதாக அவன் பார்க்கிறான், அவனுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை, ஒரு களி கூறுதல் உண்டாகினது. 2வது ஆண்டவர் இந்த மாதத்திலே எப்படிப்பட்ட ஜெயத்தை கொடுக்க போகிறார்? 2 பேதுரு 2:20 சொல்லுகிறது, உலகத்தின் அசுத்தங்களிலே சிக்கிக் கொள்ளாத ஒரு ஜெயம். இன்றைக்கு நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை கரைப்படுத்தும்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முன்னேற முடியாதபடிக்கு பிசாசு பல காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அதிலிருந்து தப்பி நம்மை தூக்குகிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கு அதிலே நாம் மூழ்கி போகாதபடிக்கு நம்மை காத்து கொள்ளுகிறார். 1 யோவான் 5:4 சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அடுத்ததாக லூக்கா 10:19 சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசை ஜெயிக்கிற ஜெயம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இன்றைக்கு ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, எனக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட சூனியங்களை செய்து விட்டார்களே, எனக்கு விரோதமாய் அவர்கள் மந்திர காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களே, என் குடும்பம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி அநேகர் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை, நீங்கள் தொடர்ந்து கர்த்தரை பற்றி கொண்டு ஜெபிப்பீர்கள் என்றால் எந்த பிசாசினுடைய கிரியையும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஏனெனில் தேவன் பிசாசை ஜெயித்தது மாத்திரமல்ல, அவனை ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தையும் வல்லமையும் கிருபைகளையும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இந்த 6ஆம் மாதம் நீ ஜெயிப்பாய். இந்த 6ஆம் மாதம் நீ வெளியே வருவாய். இந்த 6ஆம் மாதத்திலே உன்னுடைய தலை உயர்த்தப்படும். இந்த 6ஆம் மாதத்திலே தேவன் உன் சத்துருக்களின் பேரிலே உன்னை களி கூறும்படி செய்வார். தானியேலின் காரியம் எல்லாம் எத்தனை நாட்களாக எத்தனை வருஷங்களாக ஜெயமாய் இருந்ததோ அதை போல தொடர்ந்து உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.